பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் ஏசாயா 38 அதிகாரம் 5 சொல்லுகிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களையும் உங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அதாவது எசேக்கியா, இவருக்கு என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு மரணத்தை வருவிக்கக்கூடிய ஒரு வியாதி அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. அது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாய் தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், இந்த வியாதி நிமித்தம் நீ மரித்து போவாய் என்று. அப்பொழுது அந்த எசேக்கியா ரொம்ப மனவேதனைப்படுகிறார். ரொம்ப ஒரு பயம், திகழ் ஆட்கொள்கிறது. சிறிய வயது போல இருக்கிறது, எனக்கு கூடிய சீக்கிரத்திலே இப்படிப்பட்ட மரணம் வியாதி நிமித்தமாக வர வேண்டுமா? நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் தேவனுக்கு செய்திருக்கிறேன், மக்களுக்கு செய்திருக்கிறேன். என் நிமித்தமாக அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். எனக்கு போயிட்டு இப்படிப்பட்ட வியாதியா, மரணத்தை வருவிக்கக்கூடிய ஒரு வியாதியா என்று தேவனிடத்திலே விண்ணப்பித்தான். பிரியமானவர்களே, அதை போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய மனதை கலக்குகிற, குழப்புகிற, பயத்தை உண்டாக்குகிற காரியத்தை ஜெபத்திலே தேவனிடத்திலே தெரியப்படுத்தி அழுது புலம்பி தேவனிடத்திலிருந்து எப்படியாவது ஒரு கிருபை, இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு தேவன்தான் அந்த ஏசாயா மூலியமாய் இப்படிப்பட்ட வியாதியின் நிமித்தமாக நீ மரித்து போவாய் என்று எசேக்கியாவுக்கு வெளிப்படுத்தினார். அதே தேவன் ஏசாயா மூலியமாய் ஜெபித்த பிறகு, எசேக்கியா ஜெபித்த பிறகு, அதே ஏசாயா மூலியமாக தேவன் அந்த எதற்காக பயந்தாரோ, மரணத்தை குறித்து, தன்னுடைய வாழ வயதிலே மரணத்தம் சம்பவிக்கப் போகிறதை குறித்து பயந்து கொண்டிருந்த எசேக்கியாவை பார்த்து கர்த்தர், உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் கூட்டி தருகிறேன் என்று அதே ஏசாயாவின் நாவினாலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எசேக்கியாவோடு பேசினார். அதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய காரியங்களை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதை விண்ணப்பிக்க வேண்டும். அழுதாவது புலம்பியாவது தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை அவரிடத்திலே தெரிவிக்கும் பொழுது, ஜெபத்திலே முழங்கால் படியிட்டு அழுது புலம்பி அதற்காய் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் தூரத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை, ஜெபத்தின் சத்தத்தை, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அருகில் வந்து நம்முடைய கண்களிலிருந்து, நம்முடைய முகத்திலிருந்து வடிகிறதான அந்த கண்ணீரை கண்டு அவர் மனதுருகி, மகனே, நானே உன்னை சபித்திருந்தாலும் கூட, நானே உனக்கு ஒரு தீமையை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட, உன்னுடைய ஜெபம் என்னுடைய இருதயத்தை தொட்டது, என்னை அழைத்தது, நான் உன்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறேன், உன்னுடைய தேவை என்ன, உன்னை பயம்படுத்துகிற காரியம் என்ன என்று தேவன் விசாரித்து அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, எனவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கேட்பாராக. உங்கள் கண்ணீரை துடைத்து நீங்கள் எந்த காரியத்திற்காய் அழுது புலம்புகிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி பண்ணுவாராக, அதை ஆசீர்வதிப்பாராக என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி எசேக்கியாவுடைய தீர்க்க தரிசனம், எசேக்கியாவுக்கு வந்த தீர்க்க தரிசனம் ஒரு பயமுறுத்தும் தீர்க்க தரிசனமாய் இருந்தாலும், அது சம்பவிக்க போகிற காரியமாக இருந்தாலும், மரணம் என்ற ஒரு காரியம் தீர்க்க தரிசனமாய் அவனுக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் அதே ஏசாயாவை கொண்டு ஆண்டவரே எசேக்கியாவோடு
அந்த மரணத்தை திருப்பி போட்டு மரணம் அல்ல உனக்கு வாழ்வை கூட்டி தருகிறேன் என்று வாழ வைத்த தெய்வமே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, எதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை குழப்பி கொண்டு இருக்கிறதோடு நடுக்கம் அடைய செய்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டட்டும் ஆண்டவரே. எட்டக்கூடாதபடி இருக்கிற பாவம் என்கிற தடை, சாபம் என்கிற தடை இயேசுவின் நாமத்தினால முறிந்து போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஸ்தானாதிபதிகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். பிசாசை ஒதுங்கி நெல்லு என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக. இதோ மனக்கலகத்தோடு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுடைய மனக்குமுறலை அறிந்து அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வீராக. இதோ இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தடைகள் மாறி போவதாக, அவர்களுடைய வியாதியின் படுக்கை ஆண்டவரே மாறி போவதாக. யாரெல்லாம் எனக்கு மரணம் குறிக்கப்பட்டது என்று டாக்டர் நிமித்தமாக மரணம் என்று சொல்லிவிட்டார்களே, நான் உயிர் வாழ்வது கடினம் என்று சொல்லிவிட்டார்களே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அவர்களுக்கு மரணம் அல்ல ஜீவனை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆயுசு நாட்களை பெருகச் செய்கிறவரே, கூட்டுகிறவரே, அவர்களுக்கு ஆயுசு நாட்களை புதிதாய் கூட்டி தாரும் ஆண்டவரே. கழுகு போல ஆண்டவரே அவர்கள் பலனை அடைந்து சிறகுகளை அடித்து உயர எழும்புவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.